நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுகவினர் சஸ்பெண்ட். அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களவையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறும் சபாநாயகர் தேர்தல். ஓம் பிர்லா, கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிடக்கூடிய நிலையில் அவைக்கு கட்டாயம் வர பாஜக காங்கிரஸ் எம்பிக்களுக்கு உத்தரவு. மக்களவை துணை சபாநாயகர் தேர்தலிலும் போட்டி. இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு. மக்கள் மன்றத்தில் ராகுலின் குரல் தொடர்ந்து பலமாக ஒலிக்கட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. சென்னை கோயம்பேட்டில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை குறைந்தது. கிலோவுக்கு 15 ரூபாய் குறைந்து 40 ரூபாய் ஆனது. கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் கொட்டிய 20 சென்டிமீட்டர் மழையால் கூழாங்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. துரப்பள்ளி இருவயல் கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பழங்குடியின மக்கள் அவதி. கனமழையால் நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகா பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே கார்களை ஏற்றிச் சென்ற லாரியில் தீ விபத்து. உரிய நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்த சோகம். சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருவர் சிகிச்சை பலனின்றி மரணம். தமிழ்நாட்டை போதைப் பொருட்கள் அதிக அளவில் பாதிப்பதாக ஆளுநர் RN ரவி வேதனை. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஹெராயின் கொண்டுவரப்படுவதாக குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க அதிமுக தேமுதிகவுக்கு சீமான் வேண்டுகோள். ₹100 கோடி சொத்தை மிரட்டி வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமறைவு. முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் கைது செய்ய CBCID போலீசார் தீவிரம். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்குவதற்கு தடை இல்லை. இயங்க அனுமதி மறுத்த மாநில அரசின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். திருச்சி சிந்தாமணி காவிரி பாலம் பகுதியில் வெயிலூட்டிய 2 முதலைகள். உயிருடன் பிடிக்க தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டும் ஆற்றில் இறங்கி தப்பினர். தருமபுரியில் பர்னிச்சர் கடையில் பயங்கர தீ விபத்து. வங்கி, தனியார் ஸ்கேன் மையங்களுக்கும் பரவிய நிலையில் போராடும் தீயணைப்பு வீரர்கள். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக அதிமுகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்க்கலாம். எதிர்கட்சியினர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள்
மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சின்ன கல்லாரில் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றிய பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வால்பாறை அடுத்த கூழாங்கல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த பொதுமக்கள் ஆற்றை கடக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து கோவை குற்றாலத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரை வால்பாறை அடுத்த சின்ன கல்லாரில் 19.8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. இதேபோன்று சிங்கோனாவில் 14.7 சென்டிமீட்டரும், சோலையாற்றில் 12.2 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 10.7 சென்டிமீட்டரும் மழை பெய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழையால் தொரப்பள்ளி இருவயல் பழங்குடியினர் கிராமத்தில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோன்று நீலகிரி மாவட்டம் தேவாலாவில் 24 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கூடலூரில் 15 சென்டிமீட்டரும், மேல் கூடலூரில் 14 சென்டிமீட்டரும், பந்தலூரில் 13 சென்டிமீட்டரும், சேரங்கோட்டில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீர்பிடிப்பு பொதியான அவலாஞ்சியில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் செந்தில் தற்போது மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பகுதியில் எத்தனை நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரக்கூடிய கனமழையின் காரணமாக ஏற்கனவே 3 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த பகுதியில் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது நீர்வரத்தும் அதிகரித்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் செந்தில் விவரம் என்ன? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, அதே போல சிற்றருவி பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த நிலையில் அருவிக்கரையில் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடியே செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். மேலும் அதாவது பாதுகாப்பு நலன் கருதி காவல்துறையினர் அருவியில் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்க இல்லாமல் அவர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஏற்பட்டுள்ளனர். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இது குறித்து கேட்போம். சார், எங்க இருந்து வரீங்க? சார், மயிலாடுதுறையிலிருந்து வரோம் சார். வருஷம் வருவோம் சார். ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சார், ரொம்பவும் ஏமாற்றமா இருக்கு. எந்த அருவியுமே குளிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். நானும் மயிலாடுதுறையிலிருந்து வரேன் சார். ரொம்ப ஏமாற்றமா இருக்கு சார். நானும் மயிலாடுதுறை சார். எல்லாம் மயிலாடுதுறையிலிருந்து வரோம் சார். எல்லாம் ஒரே குரூப் சார். மிகுந்த இந்த வருஷம் ஏமாற்றமா இருக்கு சார்.
சார் நாங்கள் 2 days முன்னாடி சென்னையிலேருந்து ரிசர்வேஷன் பண்ணி வந்து ரூம் செலவெல்லாம் பார்த்து 2 நாள் ஆயிடுச்சு சார். வந்து அலோவ் பண்ணவே இல்லை. இந்த அருவி தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிற்றருவி போணுச்சு, அங்கேயுமே அலோவ் பண்ணல. பழைய அருவி போனாலும் எங்கேயுமே இல்லை. வந்து பெரிய ஏமாற்றத்தோட தான் சார் திரும்பி போகிறோம். தொடர்ந்து அதாவது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது வந்து ஒரு ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில்.